ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பாயசம் தான் பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக ரவை கூட ஜவ்வரிசி சேர்த்து செஞ்சுருக்கோம். வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னா இதை நீங்கள் 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இதை சாப்பிட்றவங்க கண்டிப்பாக பாராட்டாமல் இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாயசம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அரை கப் நைலான் ஜவ்வரிசியை நல்லா கழுவிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இன்றைக்கி நான் மெஷரிங் கப்பில் தான் அரை கப் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். ஜவ்வரிசி நல்லா ஊறினதுக்கப்புறமா கையை வச்சு அழுத்தி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த ஜவ்வரிசியில் இருக்கிற தண்ணியை முழுமையாக வடிகட்டிடுங்க. ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு இதில் சேர்த்துருங்க. இப்போ இதையும் நல்லா கலந்து விடுங்க. ஜவ்வரிசி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இடையில கலந்து விட்டு நல்லா வேக வைங்க. ஜவ்வரிசி ரொம்ப குழஞ்சி போயிடாமல் இந்த அளவுக்கு வேக வச்சுருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுருங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் 2.5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம், இல்லைனா குறைவாக கூட சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு முந்திரி திராட்சை சேர்த்துக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்குங்க. இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அதே நெய்யில் 1/3 கப் ரவை சேர்த்துக்குங்க. 1 நிமிஷம் இந்த ரவையை நல்லா வறுத்து விடுங்க. ரவை கரிஞ்சிடாமல் வறுக்கணும், அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. 1 நிமிஷம் ரவையை நல்லா வறுத்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஜவ்வரிசி வேக வச்சுருக்கிற தண்ணி நல்லா சூடாக இருக்கும், அதை இதில் சேர்த்துருங்க. ஜவ்வரிசி வேக வச்ச தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா சுடு தண்ணியை காய வச்சுட்டு இதில் சேர்த்துக்குங்க. தண்ணிக்கு அளவெல்லாம் கிடையாது, ரவையை விட 2 மடங்கு தண்ணி அதிகமாக வச்சுக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ இதில் காய்ச்சாத பால் 1/2 லிட்டர் சேர்த்துக்குங்க. நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் நம்ம திரும்பவும் தண்ணி சேர்த்தக்கூடாது, ஏற்கனவே நம்ம ஜவ்வரிசி வேக வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்துருக்கோம். இப்போ இதில் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் 1/2 கப் பாதாம் பவுடர் சேர்த்துக்குங்க. பாதாம் பவுடருக்கு பதிலாக நீங்கள் பால் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். 10 ரூபா பேக்கெட் பாதாம் பவுடர் இல்லைனா பால் பவுடர் 2 பேக்கெட் சேர்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. பாதாம் பவுடர் நல்லா கரையணும். பாதாம் பவுடர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வேக வச்சுருக்கிற ஜவ்வரிசியை இதில் சேர்த்துருங்க. இது கூடவே தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி ஜவ்வரிசி எடுத்த கப்பில் 1.5 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இந்த 1.5 கப் சர்க்கரை ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்குங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சிட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதே மாதிரி இதை நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியமும் இல்லை. கடைசியாக 2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பாதாம் பவுடரில் ஏலக்காய் தூள் சேர்த்துருப்பாங்க, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாயசம் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் இதில் பால் கூட சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ரவை ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ரவை கூட ஜவ்வரிசி சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் சூடாகவும் சாப்பிடலாம், அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு கூட சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பாயசம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிப்பியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வர வரைக்கும் பாய்.